ஆராதனை பொறுப்பெடுத்து நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகை ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் ஆசைவாடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த ஆராதனை ஆளுகை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியானவரே நீரே வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவ ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரே அசைவாடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை தடைகளை மாற்றி போட்டு நீர் கொண்டு வருவீராக ஆண்டவரே. ஆவியானவர் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே நீங்க அசைவாடுவீராக. தடைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடும். ஏற்ற வேளையில பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கூட்டி சேர்ப்பீராக ஆண்டவரே. ஆராதனைக்கு ஆண்டவரே கிருபை செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரம் ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லலாமே ஹalleluya. ஆமென். ஒரு பாடலை கூட பாடி பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த இரண்டாம் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி அவரையே நாம் உயர்த்துவோமாக. அவர் நல்லவர். ஹalleluya. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நல்ல கரங்களை தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. நல்ல சத்தமாய் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல சத்தமாய் அவரை போற்றி துதித்து. நல்ல கரங்களை தட்டி சிறு பிள்ளைகள் எல்லாம் வாய் திறந்து பாடுங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆமென். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர். நல்ல சத்தமாய் தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமாய் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை. நம்மை பாதுகாத்தாரே கடந்த நாட்கள் முழுவதும். ஆமென். தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. நல்ல சத்தமாய் பாடுங்களேன். அவர் கிருபை. ஓ, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
அவரை போற்றி துதித்து பாடி ஆமென் தேவ கிருபை என்றும் உள்ளது. உங்க சத்தம் உயரட்டுமே. ஓ உம்முடைய கிருபைகளை நினைத்து நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. அவரை போற்றி அவரை போற்றி பரிபூம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. ஆமென். அவருடைய நாமங்களை சொல்லி நாம் துதிக்க அவன் நாட்கள் போதாது, வாழ்நாள் போதாது. அவ்வளவு நாமங்களை உடையவர் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். யெகோவா தெய்வம், ஆமென். யெகோவா ஈரே என்று அநேக நாமங்களை நாம் சொல்லி துதிக்கிறோம். ஆமென். அவருடைய நாமங்களை சொல்லி நாம் இந்த காலை வேளையிலே அவரையே நாம் மகிமைப்படுத்துவோமாக. எத்தனையோ நாமங்கள் உண்டு ஆண்டவரே, உமக்கு அத்தனையும் நாங்கள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் சொல்லி நாங்கள் உம்மை துதிக்க விரும்புகிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு. நீங்க சொல்லுங்களேன். ஓ எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இயேசுவே. யெகோவா எபினேச எல்ரோகி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. எல்ரோகி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. எல்லையோ நாமத்தை உடையவர் என்பதே அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. எல்லையோ நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, ஆமென். அத்தனையும் ஓ எத்தனையோ உமக்கே நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம். யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. யெகோவா எபினேச இம்மானு. என்றென்றும் உயிரோடு இருப்பவர், எல்ஓலம் என்று அழைக்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர், எல்ஓலம் என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்லுவோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்லுவோம். யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே. ஓ யெகோவா எபினேச இம்மானுவேலரே. ஓ யெகோவா எபினேச பிரபுவே, இம்மானு. ஆமென். யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே. எல்ரோகி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. எல்ரோகி நாமம் உள்ளவர். நீங்க சொல்லுங்களேன். எங்களை காண்கின்ற தேவனா. எல்லையோ நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. எல்லையோ நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. யெகோவா தேவனே, எபினேச
பாடிட்டு சொல்லுவோமா? ஓ எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, ஓ ஆமென். ஓ யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, யெகோவா யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலரே. யெகோவா யெகோவா தேவனே. நல்ல வாய்களை திறந்து ஆமென் அவருடைய நாமத்தை சொல்லி நல்லா துதிங்களேன். ஆமென். ஓ யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானு. ஓ யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள், ஆமென். யெகோவா எபினேசர், இம்மானு. ஓ யெகோவா தேவனே, எபினேசர். யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே. ஆமென் ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம், உமக்கே நாங்கள் கனத்தை ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர். உம்முடைய நாமம் மாத்திரமே சிறந்தது, உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது, உம்முடைய நாமம் மாத்திரமே எல்லாவற்றுக்கும் மேலாக சிறந்ததாக இருக்கிறது. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஷபாபா ரபலா சந்தரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஹalleluya ஹalleluya. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. எத்தனை பேரு நான் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், நான் வந்த வண்ணமா போக விரும்பல. ஒரு இரட்டிப்பான அபிஷேகத்தையும், இரட்டிப்பான வரங்களையும், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொண்டு செல்ல விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவங்க ஆமென். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர். உங்க சத்தம் உயரட்டும். ஆண்டவரே என்னை நிரப்பி அனுப்புங்கப்பா. அந்நிய பாஷைகள், அந்நிய பாஷைகள் இன்று தாருமே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆவியில் செபித்திட என்மேல் நான் ஆவியில செபிக்கிறவனாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எனக்கு அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் அந்த தாகத்தோடு வந்திருக்கீங்க? ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஓ அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர். அபிஷேகநாதா, என் மேல உம்முடைய அபிஷேகத்துடைய வல்லமை இறங்கி வரட்டும்.
சோர்வோடு கூட வந்திருக்கிறேன், நான் பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்தவனாக வந்திருக்கிறேன். என்னை நீர் உம்முடைய ஆவியினாலே நிரப்பி அனுப்பும், உம்முடைய அபிஷேகத்திலே வல்லமையினாலே என்னை நிரப்பி அனுப்பும். நான் வெறுமையான பாத்திரமாக வந்திருக்கிறேன், என்னை நிரப்பி அனுப்பும், என்னை நிரப்பி அனுப்பும். ஆவியின் வரங்களினாலே என்னை நிரப்பும் ஐயா, தீர்க்க தரிசனங்களினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, தரிசனங்களை காண்கிறவனாக என்னை மாற்றும். ஷாபா கந்தா ராபா லாபா. இன்னைக்கு ஒரு விசேஷித்த நாள் அல்லவா, இன்றைய நாள் எனக்கு விசேஷித்தமான நாள் அல்லவா. ஓ, கர்த்தரை ஆராதிக்க போவ வாருங்கள் என்று சொல்லப்படுது. நான் மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் அல்லவா. என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, என்னை நிரப்பு. ஷாபா கந்தா ராபா லாபா தியா. ஹalleluya hallelujah hallelujah. இகாதா ராதா ராபா. தேசத்தை காலைக்கிட திடனை தாருவே, தேசத்தை காலைக்கிட திடனை தாரு. திறப்பிலே நின்றிட, திறப்பிலே நான் தேசத்தை அசைக்கிறவனாய் மாற்றும். ஓ ராபா லாகா ராபா. எஸ் ஹalleluya. திறப்பிலே நின்றிட கண்ணனை தாரும் ஆண்டவரே. வாரும் வாரும் அபிஷேகம். உங்க சத்தம் உயரட்டும். நல்ல கண்களை மூடி ஆமென் கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. ஒரு அபிஷேக நதி என்னை நிரப்பட்டும், ஒரு அபிஷேக நதி என்னை நிரப்பட்டும். ஒரு ஆவியின் அபிஷேகம், ஒரு ஆவியின் அபிஷேகத்தின் நதி என்னை நிரப்பட்டும், என்னை நிரப்பட்டும். இக்கார அலகந்தா ரபோ. எஸ் இக்காதா ரபா துருபா லபா. எஸ் எஸ். ஒரு அக்கினியின் வல்லமை, ஒரு அக்கினியின் வல்லமை, ஒரு அக்கினியின் வல்லமை. இக்காதா ராகந்தா லபோ துஷபா தரபா லபா. ஆமென். நல்ல கண்களை மூடி கர்த்தரை நல்லா துதிங்க. ஒரு வல்லமையை நீங்க உணர்வீங்க, ஒரு அபிஷேகத்தை உணர்வீங்க, கர்த்தர் உங்களை தொடுகிறத உணர்வீங்க. ஓ ஹalleluya. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருவே, சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாங்கப்பா. சாத்தான் முறியடிக்கப்படுவானாக. சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, ஆமென், பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய வல்லமை, மாந்திரிகங்களை அழிக்கக்கூடிய வல்லமையினாலே இந்த காலவேளையிலே நிரப்பும் 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 நிரப்பும். நிக்காதா ராகாதா லபது ஷேபா தரபா. ஏரே ரேராதா ரகந்தர விக்கத்து ருபானபோ மரு ருபா தரபா லகந்தரபோ. ஏரே சியா லகந்தரபோ. எஸ் 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 எஸ். ஒரு ஆவியின் வல்லமை, ஆமென், ஒரு ஆவியின் வல்லமை நாம் நிரப்பட்டும். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆவியாவுடைய வல்லமை, ஆவியாவுடைய வல்லமை, ஆமென். கற்பத்தில் இருக்கக்கூடிய கனியையும் கூட தொடும், கற்பத்தில் இருக்கக்கூடிய கனியும் நிரப்பும். ஆவியானுடைய வல்லமை யார் யாரையெல்லாம் தொடுகிறதோ அந்த மனிதனை கர்த்தர் வேறு மனுஷனாய் மாற்றுகிறார், வேற்று மனுஷனாக மாற்றுகிறார், வேற்று மனுஷனாக மாற்றுகிறார். இக்காதா ரலதா ரபலபா. ஹalleluya 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 ஹalleluya. எவ்வளவு நல்ல தேவன், ஆமென், எவ்வளவு நல்ல தேவன் அவர். அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போமாக. ஏராளமான நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். ஹalleluya ஆமென் ஹalleluya. பாளையத்துக்கு புறம்பாய் இருந்த நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். பாவத்திலே மடிந்து போயிருந்த, மரித்து போயிருந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து இன்றைக்கு ஒரு பரிசுத்தமான பாதையில நடக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். என்னையும் நேசித்து எனக்காக ஜீவனை கொடுத்தவர். அப்படியே அவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று நாம் அவரை துதிக்கலாம். ஆண்டவரே, நீங்க வாழ்க்கையில செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. நீங்க மாத்திரம் என் வாழ்க்கையில வரலன்னா நான் என்றைக்கோ என் துக்கத்துல நான் செத்தே போயிருப்பேன்ப்பா. ஹalleluya. எத்தனை அவமானங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை புறங்கூறுகிறவர்கள் நம்மை பற்றி கூறினார்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை வேதனைகள். ஆனாலும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி எல்லா அவமானங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் நம்மை இன்றைக்கு நிற்க வைத்திருக்கிறார், நம்மை நிலைக்க வைத்திருக்கிறார். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அவர் செஞ்ச நன்மைகளை ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி
நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்றி நன்றி ஏசையா பல கோடி நன்மை செய்து. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி ஓ ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே, உந்தன் நன்மை என்ன சொல்லுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளங்கையில் வரைந்து வைத்து உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே, உந்தன் நன்மை என்ன சொல்லுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளங்கையில் வரைந்து கொண்டு உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் சொல்லி பாடுங்க பார்க்கலாம். ஏசையா தாவீது பாருங்க, கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிற வரைக்கும் அவன் குடும்பத்துல எல்லா விதத்திலும் அவன் தாழ்ந்தவனா இருந்தான். அவன் தாவீதுக்கு முன்னாடி கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நிற்கும் போது கூட அவன் சகோதரர்கள் அவனை இகழ்ந்தார்கள். ஏய் நீ ரொம்ப திமிரு பிடிச்சவன், நீ ரொம்ப திமிரு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப அவமானமா திட்டினாங்க. ரொம்ப தாழ்வான நிலையில தன்னை கூட பிறந்தவங்க எல்லாரும் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க, நல்ல மிலிட்டரியில இருந்தாங்க. தாவீதோ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், ரொம்ப தாழ்ந்த நிலைமையில இருந்தான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவன் கர்த்தரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்கிறவனாக இருந்தபடினால ஆடுகளை மேய்த்தவனை நேரா கொண்டு வந்து அரசனா மாத்திட்டாரு. எந்த மனுஷங்களுக்கு முன்னாடி அவன் தாழ்மைப்பட்டானோ, சிறுமைப்படுத்தப்பட்டானோ, அதே மனுஷனுக்கு முன்னாடி தேவன் அவன் தலையை உயர்த்தினார். நம்முடைய ஆண்டவர் தாழ்மையை நம்மை நினைக்கிற தேவன், நம்முடைய அவமானங்களை மாற்றுகிற நல்ல தேவன். எந்த நிலைமையில நீங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி. என் தாழ்மையில என்ன நினைச்சீங்களப்பா, நான் ரொம்ப நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்த பொழுது நீங்க என்ன நினைச்சீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. 2 கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை. உங்க சத்தம் உயரட்டுமே. நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி. இன்னும் சத்தமா நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்தன் நன்மை என்ன சொல்லுவே. கால்கள் இடராமல் பாதுகாத்தி கண்மலை மேலன் என்னை நிறுத்தினீர், உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீர், உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்தன் நன்மை என்ன சொல்லுவே. கால்கள் இடராமல் பாதுகாத்தி கண்மலை மேல் என்னை நிறுத்தினீர், உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி எனக்கு செஞ்ச நன்மைகளுக்காக. ஓ ஏசையா நன்றி ஐயா.
எத்தனை மரணங்கள் பாருங்க, எத்தனை ஆபத்துகள் பாருங்க. ஆமென். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக விழுப்புரத்துக்கு போய் கொண்டிருந்தேன். ஆமென். அங்கிருந்து வேகமா பஸ், நாங்க போய் கொண்டிருந்த வாகனம் பஸ் ரொம்ப நல்லா வேகமா தான் போய் கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு பயங்கரமான சத்தம். என்ன சத்தம் என்றால், ஆமென், ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு மனிதன் பெரிய கல்லை எடுத்து ஆமென் டிரைவர் கண்ணாடிக்கு நேரா எறிந்தான். இந்த கண்ணாடி சுக்கு நூறாக உடைந்து இந்த டிரைவர் மேல பட்டு அந்த டிரைவர் அப்படியே படுத்த படுக்கையாக மாறிவிட்டார். வாகனம் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. யாரும் ஒரு இமைப்பொழுதுல கூட நாங்கள் நினைச்சு பார்க்கல இப்படிலாம் நடக்கும் என்று. ஆனா பாருங்க, நான் யோசிச்சு பார்த்த, ஆண்டவரே, நாங்க வாகனத்துல போகிறோம், நல்லா சேஃபா தான் போகிறோம் நினைச்சோம். ஆனா எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு ஆபத்து. நடந்து போனா கூட ஆபத்து, வீட்டுல இருந்து ஆபத்து, எத்தனையோ ஆபத்துகள். இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஃப்ரீயா, நம்ம எவ்வளவு விடுதலையா நம்ம ஆபீஸ்க்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், பிள்ளைங்களை டிராப் பண்றோம், ஒய்ஃபை டிராப் பண்றோம், பிக்கப் பண்றோம். ஆனா கர்த்தர் நம்மளை எவ்வளவு கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். அவருடைய பாதுகாப்பு கரம் மாத்திரம் நம்மோடு கூட இல்லை என்றால், நம்மோடு கர்த்தருடைய கரம் மாத்திரம் இல்லை என்றால், ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டேன், உந்தன் சிறகால் மூடி மறைத்தேன், உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. கால்கள் இடராமல் பாதுகாத்தி கண்மலை மேல் என்னை நிறுத்திடு, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டேன், உந்தன் சிறகால் மூடி மறைத்தேன், உந்தன் அன்பை என்ன சொல்லும். உங்க அன்பை நான் எப்படிப்பா சொல்லுவேன்? ஆமென். கால்கள் இடராமல், நீங்க சொல்லுங்களேன். ஆமென். உந்தன் அன்பை எண்ணி பாடுவே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா, ஏசையா, பல கோடி. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி. எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்துனீங்களப்பா, கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் எனக்காக ரத்தம் சிந்துனீங்களே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி, உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உந்தன் ரத்தம், உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி, உந்தன் அன்பை என்ன சொல்லு. பாவமெல்லாம் போக்கினீரே, பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீரே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் ரத்தம், உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி, உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன். பாவமெல்லாம் போக்கினீரே, பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீரே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா, ஏசையா, பல கோடி. நல்ல சத்தமா நன்றி நன்றி ஐயா, ஏசையா, பல கோடி. ஓ நன்றி நன்றி. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. இன்னும் சத்தமா நன்றி நன்றி. உங்க சத்தம் உயரட்டுமே. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறார். ஏதுமில்லை என்ற கவலை எதுவுமே நமக்கு இல்ல. நமக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்மளை கர்த்தர் எவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறார் பாருங்க. நிறைய நேரம் நம்ம பாக்கெட்ல பணம் இருக்காது, நம்ம வீட்டுல பணம் இருக்காது. ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருந்து அன்னன்னைக்கு தேவைய
அண்ணனுக்கு சந்திச்சு நம்மளை அற்புதமா ஆச்சரியமா நடத்தி வேதம் சொல்லுகிறபடி நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மை கர்த்தர் இவ்வளவு அழகாக நடத்தி வந்திருக்கிறார். நம்ம நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறது என்ன தெரியுமா? இருக்கிற ஆண்டவரை நம்ம மறந்துடுவோம். நம்ம கூடயே இருக்கிற ஆண்டவரை நம்ம மறந்துட்டு இல்லாதவங்களை குறிச்சே நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். அவங்க நம்ம கூட இல்லையே, இவங்க நம்ம கூட இல்லையே, நம்ம டிராவல் பண்ணும்போது இவங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஒரு சில இடத்துக்கு போகும்போது அவங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இவங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி இல்லாதவங்களை குறித்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவரை நம்ம நிறைய நேரம் மறந்துடுறோம். அவர் சொல்றாரு, நான் எப்பொழுதும் உன் கூட இருக்கிறேன் மகனே, நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ இல்லாத குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்ன குறித்து நீ சந்தோஷப்படு, என்ன குறித்து நீ மகிழ்ச்சிப்படு. ஆண்டவர் பாருங்க, நிறைய நேரம் நம்ம திக்கி திணறும் போது, கவலைப்படும் பொழுது கர்த்தர் தான் நம்முடைய கரத்தை பிடிச்சி தூக்கி நிறுத்தி நம்ம கண்ணீரெல்லாம் தொடச்சி நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். என்ன இருக்குதோ இல்லையோ அவர் நம்ம கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? எனக்கு பணம், காசு, சொத்து, சுகம், எனக்கு வாகனம், சொந்த வீடு, அது இது எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நீங்க மட்டும் இருந்தா எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உங்களை மட்டும் நேசிக்கிறேன், I love you Jesus. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, நேசித்தவர் என்னை சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் நம்புவேன், என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உங்களை மட்டுமே. You are a faithful God. நம்புவேன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. என் வீட்டில் நான் ஒண்டியா கடந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ஒருத்தனா இருந்து ரொம்ப வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்க கஷ்டப்படுறீங்களா? உங்க வேதனையான நேரத்துல என் கூட இருந்து யாரும் கூட இருந்து அழுகிறதுக்கு கூட ஆள் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, நான் தனியா கடந்து ரொம்ப போராடுகிறேன் என்று சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் கூடத்தான் நான் இருக்கிறேன். உன் இக்கட்டான சூழ்நிலையிலையும், உன் மரண படுக்கையிலும், உன் வேதனையான சூழ்நிலையிலும், நீ மனம் உடைந்து திகைக்கும் பொழுதும் நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆமென். உன் ஓட்டத்துல நீ தனிமையா இல்ல, உன் ஓட்டத்துல நானும் உன் கூட இருக்கிறேன். உன் ஓட்டத்துல நானும் உன் கூட இருக்கிறேன். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் தகப்பன் வீட்டில் சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே நீருதி. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவோப்பா, நம்புவே இயேசுவே, நம்புவே. உண்மையான உங்களை மட்டும் நம்புறப்பா. உங்க சத்தம் உயரட்டும். எஸ் லார்ட். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன்,
ஆமென். எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன். ஆமென். எனக்கென்றும் துணை அவரே. ஆமென். என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஓ ஏதுமில்லை. ஓ சொன்னதை செய்திடும் தகப்பன். உங்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ, அதை எல்லாம் நிறைவேற்றுவார். ஒன்று கூட கீழே விழாது. ஒன்று கூட கீழே விழாது. ஒன்றுமே கீழே விழாது. கர்த்தரை நிறைவேற்றுவார் சகோதரனே. கர்த்தரை நிறைவேற்றுவார் சகோதரியே. இயேசுவை மட்டும் நம்புங்க. பணத்தை நம்பாதீங்க. மனுஷங்களை நம்பாதீங்க. பதவியை நம்பாதீங்க. வேலையை நம்பாதீங்க. பிள்ளைகளை நம்பாதீங்க. கணவனை நம்பாதீங்க. மனைவியை நம்பாதீங்க. இயேசு மாத்திரமே நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரர். அவர் ஒருவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஒருவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறாத தேவன் அவர் ஒருவரே. உமக்கே மகிமைகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே. உம்மால் ஆகாதது, உம்மால் ஆகாதது இந்த அகிலத்தை ஆள்பவரே. உம்மால் ஆகாதது, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவ. You are Almighty God. Oh, El Shaddai, சர்வ வல்ல தேவனே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க சத்தம் உயரட்டுமே. Lift up your voice. Yes, amen. We are worthy of Lord Father. Yehova Rafa, சுகம் தரும், சுகம் தந்த நமக்கு சுகம் தந்தாரே. நன்றி சொல்லி யெகோவா ராஃபா என்று சொல்லுங்க பார்க்கலாம். சுகம் தந்த தெய்வமே, சுகம் தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். We all lift up your name, Father. Yes, you glorify your name. Yes, Lord. Amen. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். Hallelujah, 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 hallelujah. We praise your name, Father. Praise him, praise him.
glory to God. Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you for your wonderful presence, Father. You are glory. Yes. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? நன்றி இயேசுவே. உங்க சத்தம் உயரட்டுமே. இயேசுவே, thank you Jesus. 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 Thank you. Thank you Lord. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை நான் உனக்கு தருவேன். சோர்ந்து போனாயோ, ஆமென், விழுந்து போவேன் என்று ஆமென் நீ அடிக்கடி சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ, நான் உன்னை பலப்படுத்துகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை கொண்டு நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன். உன்னை கொண்டு இரும்பு தாழ்பாள்களை முறிப்பேன். நான் உனக்கு முன்னே போய் உன் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுவேன். நீ சொல்லும்போது உனக்காக நான் செங்கடலை இரண்டாக பிரிப்பேன். நீ சொல்லும்போது உனக்காக யோர்தானை இரண்டாக பிளப்பேன். நீ சொல்லும்போது குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குவேன். நீ சொல்லும்போது பிசாசுகளை துரத்துவேன். நீ கட்டளையிடும் பொழுது வியாதிகளை சுகமாக்குவேன். நீ சொல்லும்போது உனக்கு நான் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவேன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் மனைவி திராட்சை செடியை போல் இருப்பார். நான் உனக்கு சுக வாழ்வை உனக்கு தர வல்லமையுடைய தேவன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். பலங்கொண்டு திடமனதாயிரு. பலங்கொண்டு திடமனதாயிரு. எந்த காரியங்கள் உங்கள் இருதயத்திலே பயத்தோடு கூட வந்திருக்கீங்களோ, கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு. திடமனதாயிரு. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? எந்த காரியங்களை குறித்து என்னால் முடியாது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்குதோ, எதுல உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்டிஸா இருக்குதோ, ரொம்ப ஆமென் கரடுமுரடானது போல் இருக்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன் வாயோடு கூட இருந்து நான் பேசுவேன். நீ செய்ய வேண்டியவைகளை நானே உன் மூலமாக நான் செய்து முடிப்பேன். உன்னாலே முடியாதுதான், ஆனால் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உன் பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே தானாகும். என்னுடைய ஆவியினாலே தானாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் உரைக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்ன சூழ்நிலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலும், உங்களை மட்டுமே நான் பின் செல்லுவேன். ஆண்டவரே, உம்மை மட்டுமே நான் பின் செல்லுவேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, இன்பமோ துன்பமோ, உயர்வோ தாழ்வோ, நீரே எல்லாம் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, வியாதியோ சுகமோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசு. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லுவீங்களா? நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நன்மை
நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை. பின்தொடர்வேன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை. பின்தொடர்வேன். நீங்க தான்ப்பா, உங்களை மட்டுமே. I follow to Jesus. Amen. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ தோல்வியோ, புகழ்ச்சி, பின்தொடர்வேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசு. எனக்கு அது தந்தாதான் உங்களை ஆராதிப்பேன், இதை செஞ்சாதான் நான் உங்களை ஆராதிப்பேன். அப்படி இல்ல ஆண்டவரே, எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, எது நடக்குதோ நடக்கலையோ, எது கிடைக்க நான் உங்களை ஆராதிக்கிற ஒரு நாள் நிறுத்தவே மாட்டேன். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம். நீங்க தான்ப்பா. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆண்டவர் தான் எல்லாமே. அவர் சொல்றாரு, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாளை போல நாமும் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்வோம். நல்ல பங்கு அவர்தான். அவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவருடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும். உமக்கே நாங்கள் எல்லா மகிமைகளையும் செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படி.